இப்பதான் திருப்தியா இருக்கு. கேட்டா சுடு தண்ணி கொடுத்துருப்பல்ல. நாளைக்கு வருவேன்ல, அப்ப குடிச்சுக்கிறேன். அதான் ஏற்கனவே அப்பா தண்ணி காட்டிட்டாரே, இந்த தண்ணி எதுக்கு? அவருக்கு பிரஷர் மாத்திரை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அப்ப யாரும் சொல்லலையா? சொன்னாங்க. சொல்லி என்னதான் பிரயோஜனம்? என் புள்ளை ஏன்டா தனியா அனுப்புனான்னு என்னைய கொடன்னு குடைஞ்சிட்டாரு. மாட்டினேன், நல்லா மாட்டினேன். நேத்தைக்கே வருவேன்னு சொன்னா நாளைக்கு வருவேன்னு சொல்ற பையனும் இன்னைக்கு என்னடான்னா இன்னும் வரலன்னு கேக்குற அப்பன். இது போதாதா? என் உயிரை வாங்குறாங்க ரெண்டு பேரும். அதுக்குள்ள கல்யாணி மீனாட்சி வந்துட்டாங்க. இல்லன்னு வச்சுக்க, இந்த பெருசை ஏதாவது ஏடா கூடமா பேசியிருப்பேன். 45 வருஷமா கேட்காதா இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு. இல்லம்மா, அந்த முகத்தை பார்த்து கனவுல கூட மறுபேச்சு பேச முடியுமா என்னால? அந்த ஆண்டவனே நேர்ல வந்து இறங்கின மாதிரி இருக்குமா? ஓ, லைன்ல வந்தாச்சு. ஹலோ, புட்டு சாப்பிடுறீங்களா? ஹலோ ஹலோ. இன்னைக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல. எம்டியோட மூடு கடுகடுன்னு இருப்பாரோ இல்ல ஜாலியா இருப்பாரோன்னு தெரியல. 5-6 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாரே, அதான் ஒரு டவுட். எல்லாரும் ஃபைலை எப்படிலாம் சொதப்பி வச்சிருக்கீங்களோ இன்னொரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க, அப்பதான் நல்லது. என்னையும் சேர்த்து தான். இப்படி திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரி திருதுன்னு முழிக்காங்க சார். போங்க சார் வேலையை பார்க்க. சரிங்க சார். யாரியா புதுசா இருக்கு? நாராயணா, அண்ணா, உன் பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேண்ணா. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். சார் போயிட்டாரு. அந்த சூப்பர்வைசர் முருகனை கூப்பிடுங்க. முருகன் உள்ள வாங்க. என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? இல்ல, அப்பா காலையிலே ஒரு தடவை பாத்துட்டாரு. ரொம்ப நாளாச்சு பார்த்து இழைச்சிட்டீங்களோ தான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். எப்படி இருக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம்? நடக்குது சார். அது நம்ம பஸ் நடக்குதா? ஓடுறது இல்லையா? ஓடுது. இல்ல, இந்த ஒரு வாரத்துல எத்தனை ட்ரிப்பு முடங்குச்சு? பாலக்காடு, வயநாடு, வேலூர், இந்த 3 இடத்துல ஓடல. வண்டி எல்லாம் வழியில நிக்குது. என்ன முருகா? அது சில வண்டிங்க ரிப்பேர் சரி பார்க்கல. காரணம் 1000 இருக்கும். உங்களுக்கு தெரியாதா சாமி? இல்ல, மங்களாபுரத்துல இருக்கிற எனக்கே தெரிஞ்சிருக்கு. முருகா, எங்க அம்மா பேரை தயவு செய்து கெடுக்காதீங்க, புரிஞ்சுதா? அது என்னையா அது? கலெக்ஷன் பண்றதுக்காக மட்டும் இல்ல பஸ் சர்வீஸ். என்ன சாமி சர்வீஸுக்கு தமிழ்ல? சேவை. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. வேற வாகனங்களே போக முடியாத வயநாடு, வேலூர் பகுதிகளில் நிறைய ஜனங்க லீலா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லீலா வராதனால வேலைக்கு போக முடியல, லீலா வராதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, லீலா வராதனால ஏமாந்து போயிட்டோன்னு ஜனங்க சொல்றாங்க. இப்படி லீலா லீலான்னு ஜனங்க சொல்றது எங்க அம்மா பேர் தானே இல்ல? ஆமா சார். அப்படி நான் சுருக்கமா ஊர் ஜனங்கள்லாம் லீலா லீலான்னு எங்க அம்மா பேரை திட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க. நான் ஒர்க் ஷாப்க்கு வரேன், நீ போ. சரிங்க சார். சாமி, உங்க பேரு கணபதி தானே? அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல அப்படித்தான் கூப்பிட்டாங்க. ஏன் மாத்தணுமா? இல்ல, முருகனை போன்னு சொல்லும்போது சாமி நீங்களும் கிளம்பிட்டீங்க, அதான் கேட்டேன். கணபதியும் முருகனும் சகோதர தெய்வம் தானே, அதனால தெரியாம. இனிமே தெரிஞ்சுப்பாங்க, போங்க. ஐயோ, இன்னைக்கு என்னமா பிரச்சனை உனக்கு? இனிமேல் அந்த மனுஷனோட என்னால வாழவே முடியாது. ஐயோ, இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சா? பாம்புக்கு பின்னால கீரி போற மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்களா சித்திரவேலு? அட்வொகேட் சித்திரவேலு. அட்வொகேட் சித்திரவேலு. தெரியாம கேக்குறேன். தெரியாதெல்லாம் என்கிட்ட கேளு. அதான் பாயிண்ட்க்கு வரேன். இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை கொடுத்தது? அத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். முதல்ல கால் டாக்ஸிக்கு பணத்தை கொடுங்க. இத வந்துட்டேன். என்ன இப்போ உங்களுக்கு புது பிரச்சனை? நான் வந்துட்டேன். கூப்பிட்டீங்களோ? கூப்பிட்டேன். இவங்க பிரச்சனைல கடவுளை கூப்பிடுறத விட ஒன்ன கூப்பிட்டாதானே எனக்கு நிம்மதி. என்னாச்சு? இந்த சித்திரவேலுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு ஆண்டவனுக்கு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சேன். நடக்காத விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிற? அன்பண்ணா, என் குழந்தைங்களும் நானும். எனக்கு ஒன்னையும் தெரியும், குழந்தைங்களும் தெரியும். ஒண்ணு அழு இல்ல பேசு. சந்தேகப்படுறாரு. நின்னால உட்கார்ந்தாலும் சந்தேகப்படுறாரு. ஐயோ, நான் ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? பால்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, காய்கறிக்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, போஸ்ட்மேன் வந்தா